ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். அண்ட் இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் நியூஸ் சேனல் எடுத்தாலும் சரி, சோஷியல் மீடியா இல்லை யூடியூப் எது எடுத்தாலும் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேர்தல் பிரச்சாரம், தேர்தல் பற்றின நியூஸை தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ அப்படிப்பட்ட இந்த எலெக்ஷனை பற்றி சில சுவாரஸ்யமான விஷயங்களை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். அண்ட் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அண்ட் இப்போது வரப்போகிற எலெக்ஷனில் நீங்கள் எல்லாருமே உங்களுடைய ஓட்டை கண்டிப்பாக பதிவு செய்யுங்க. ஓட்டு அப்படிங்கிறது நம்மளுடைய கடமை மற்றும் அது நம்மளுடைய உரிமை. ஸோ எல்லாருமே உங்களுக்கு பிடிச்ச கட்சிக்கு, நீங்கள் ஆதரவு காட்டுற கட்சிக்கு கண்டிப்பாக ஓட் செஞ்சுருங்க. தேர்தல் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம எல்லாருக்குமே ஞாபகம் வர்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, லீவு, கையில் மை, இல்லாட்டி கட்சிகளுக்கு இடையே சண்டை, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நமக்கு ஞாபகத்துக்கு வரும். அண்ட் இந்த எலெக்ஷனை சில உலக நாடுகள் நடத்தின முறையை பற்றி தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் வாயடைச்சு போவீங்க. இதில் சில விஷயங்கள் என்ன அப்படின்னா, விண்வெளியிலேருந்து ஓட்டு போடுறதுலேருந்து ஒரு எலெக்ஷனில் காண்டாமிருகம் ஜெயிச்ச வரைக்குமான சுவாரஸ்யமான விஷயத்தை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதில் முதல் சுவாரஸ்யமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உலகத்திலேயே முதல் ஜனநாயகம் இந்தியாவில், அதுவும் தமிழ்நாட்டில் இருந்து ஆரம்பிச்சது அப்படின்னு சொன்னால் நம்மளால் நம்ப முடியுதா? ஆமாங்க, சுமார் 1100 ஆண்டுகளுக்கு முன்பே சோழர்கள் காலத்துக்கட்டத்திலே குட ஓலை அப்படின்ற முறை இருந்திருக்கு. அதில் என்னென்னா, பனை ஓலையில் பெயர்களை எழுதி அதை குடத்தில் போட்டு அந்த பெயர்களை ஒரு சிறுவனை வைத்து எடுத்திருக்காங்க. ஸோ இதுதான் உலகத்திலேயே முதன்முறையாக ஜனநாயகம் தொடங்கப்பட்ட காலமாக கூட நம்ம கருதலாம். சுவாரஸ்யமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, விண்வெளியிலிருந்து ஓட்டு போட முடியும். ஸோ 1997 ஆண்டிலேயே அமெரிக்கா வந்து இதற்கான சட்டத்தை கொண்டு வந்திருக்கு. விண்வெளியில் இருக்க ஆராய்ச்சியாளர்கள் அவங்களுடைய ஓட்டுகளை ரொம்பவே செக்யூரான மின் அஞ்சல் மூலியமாக செலுத்த முடியும் அப்படின்றது 1997 ஆரம்பிச்சிருக்காங்க. மூன்றாவது சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, காண்டாமிருகம் மேயரான கதை. ஆமாங்க, 1958 ஆண்டு பிரேசில் நாட்டு மக்கள் அங்கிருந்து அரசியல்வாதிகள் மேலே இருந்த கோவத்தினால ஒரு காண்டாமிருகத்தை, காக்கா ரேக்கோ அப்படின்ற காண்டாமிருகத்தை தேர்ந்தெடுத்தாங்க. அண்ட் அது மட்டும் இல்லை, இந்த காண்டாமிருகம் சுமார் 1,00,000 வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிச்சிருக்கு. நம்பர் 4 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓட்டு போடுறது நம்மளோட கடமையாக இருந்தாலும் இந்தியாவில் வந்து அதோட நம்மளுடைய விருப்பம் தான். ஆனால் வேறு சில நாடுகளில் ஓட்டு போடுறது வந்து ரொம்பவே கட்டாயம். இதில் வந்து நீங்கள் ஒரு காரணமே இல்லாமல் ஓட்டு போடலைன்னா உங்களுக்கு வந்து ஃபைன் மற்றும் ஜெயில் தண்டனை கூட விதிக்கப்படலாம். இது வந்து ஆஸ்திரேலியா, சிங்கப்பூர் போன்ற நாடுகளில் இந்த ரூல்ஸ் இருக்குது. உலகிலேயே மிக நீளமான வாக்கு சீட்டு இது வந்து 2019 ஆண்டு தெலுங்கானாவில் உள்ள நிஜாமாபாத் அப்படின்ற தொகுதியில் சுமார் 185 வேட்பாளர்கள் போட்டிட்டு இருக்காங்க. இதனாலவே ரொம்ப மிகப்பெரிய இவிஎம் மிஷின்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆறாவது சுவாரஸ்யமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு வாக்காளருக்காக இந்த இந்தியன் எலெக்ஷன் கமிஷன் வந்து ஒரு வாக்கு சாவடியையே உருவாக்கிறது அப்படின்றது தான். ஆமாங்க, குஜராத் மாநிலத்தில் கிர் அப்படின்ற காட்டுப்பகுதியில் இருக்க ஒரே ஒரு நபருக்காக இந்த என்டையர் எலெக்ஷன் சிஸ்டம் வாக்குச்சாவடியை உருவாக்குனாங்க. இது வந்து ஒவ்வொரு வாக்கும் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறதுக்கான ஒரு சாட்சி. 7 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவில் சில மாகாணங்களில் ஃபார் எக்ஸாம்பிள் 2 போட்டியாளர்களுமே சமமான வாக்கு எண்ணிக்கைகளை ஜெயிச்சு